So find Laplace transform of periodic function. Find Laplace transform of periodic function f of t equal to ரொம்ப ஸ்மால் ஈஸியான ஃபங்க்ஷன் 1 0 less than t less than a and minus 1 a less than t less than 2a with periodic. Okay, என்ன சொல்றாங்க? With periodic satisfy the condition f of t plus 2a. நல்லா பாருங்க, t plus 2a equal to f of t. இந்த கண்டிஷன் கொடுத்தாதான் பீரியடிக் ஃபங்க்ஷன். இவன் வேடு மட்டும் கொடுத்தா பீரியடிக் இல்ல. எந்தல பீரியடிக் ஆகுது? 2a ல பீரியடிக் ஆகும்தான். அதான் இங்க கொடுத்தான். With periodic function t plus 2a equal to f of t. ஓகேங்களா? இப்படிதான் கொஸ்டின் கொடுப்பான். எப்படி சால்வ் பண்றது பாத்துங்க. சரி போய் போலாமா? ஓகே சார். பீரியடிக் ஃபங்க்ஷனாவே நமக்கு தெரியும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சொல்லுங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இப்ப என்ன கொடுத்தேன்? given that periodic function f of t, therefore f of t formula equal to என்ன கிடைக்கும்? 1 by 1 minus e power minus s Yes capital into t. capital T. Time. Yes. 0 to capital T e power minus st into f of t into tt. Is correct? ஓகே சார். கேபிட்டல் டி யோட வேல்யூ என்னங்க? கேபிட்டல் டி யோட வேல்யூ இதுதான் பீரியடிக்ங்க. அப்ப இதுதான் நம்மளோட கேபிட்டல் டி யோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப அப்ளை பண்ணுங்க. பொறுமையா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ப ஈஸியா இருக்கும். 1 minus e power minus 2as. கேபிட்டல் டி யோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன். இன்டெகிரல் 0 to 2a e power minus st into f of t into tt. ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ண போதுமா? இங்க பாருங்க, f of t ரீப்ளேஸ் பண்ணணும். f of t எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவ? 0 to aங்கிற ஒரு கேஸ், a to 2aங்கிற கேஸ். அப்ப இந்த இன்டர்வல் எப்படி கட் ஆகும்? ரெண்டா கட் ஆகும். எப்படி கட் ஆகும்? 0 to aங்கிற ஒரு கேஸ் ஆகும், a to 2a கேஸ் ஆகும். இந்த இன்டெகிரல் கட் ஆகுது. சரியாப்பா? ஓகே சார். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே தான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன ஆகுது? 1 by 1 minus e power minus 2as integral 0 to a e power minus st f of a ஓட t ஓட வேல்யூ 1 into tt plus அடுத்தது integral a to 2a e power minus st into இதனோட வேல்யூ minus 1 into tt. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா கண்ணு? நோ சார். வெரி குட். இது வெரி சிம்பிள் சம்ஸ்னால ஒரு டவுட் இல்லை, டக்குன்னு நம்ம முடிச்சலாம். இந்த இது வந்து ரெண்டுக்கும் காமன். இந்த இ பவர்ங்கிறது காமன், வந்து இது ரெண்டுக்குமே காமன். அதாவது காமன் ப்ராக்கெட் போட்டுங்க. 1 divided by 1 minus e power minus 2as இன்டெகிரல் 0 to a 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான், அதனால அதையே போட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இன்னொரு, ஏன்னா இது மைனஸ் இருக்கனால இன்டெகிரல் a to 2a e power minus st into tt. சரிங்களா? ஓகே சார். That is equal to 1 by 1 minus e power minus 2as இன்டெகிரல் பண்றீங்க. இன்டெகிரல் பண்ணது என்ன ஃபார்முலா கிடையாது? வித் ரெஸ்பெக்ட் டு டி. வித் ரெஸ்பெக்ட் டிங்கும் போது இந்த எஸ்ங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு இன்டெகிரல் ஃபார்முலா தெரியும். என்ன இன்டெகிரல் ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்டெகிரல் e power ax into dx னு வந்ததுன்னா அது என்ன ஃபார்முலா? 1 by a into e power ax plus c. இங்க டெபினேட்டர்னால plus c வராது. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரியாப்பா? அப்ப சொல்லுங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். இங்க கான்ஸ்டன்ட் என்ன சொன்ன? சி. சி வந்து கான்ஸ்டன்ட் எஸ். அப்ப சொல்லுங்க, மைனஸ் minus e power minus 2a. அது போட்டாச்சு. 0 to a கரெக்ட்டுங்களா? மைனஸ் எகைன் சொல்லுங்க, மைனஸ் e power minus st divided by a to 2a. Any doubt up to this step? No sir. இது வரைக்கும் நார்மலா போடலாம்டா. இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், பொறுமையா யோசிச்சு. டி இதனோட என்ன? எஸ் இருக்குது, டி இருக்குது. இது எதனோட வேல்யூ? டியோட வேல்யூ. எஸ்க்கு இது போட்டுறாதீங்க.
அதை நம்ம மாற்றி போட்டுருவோம். ஏன்னா டிஓ சம்டைம்ஸ் வேரியபிள் ஆகும். அதனால் இது டியோட வேல்யூ, நாட் ஃபார் எஸ்ஸோட வேல்யூ. அப்போ சொல்லுங்க, Okay, sir. மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும் இ பவர் 0 பை எஸ். இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ப்ளஸ் இ பவர் மைனஸ் Power minus 2as by எஸ் yes. மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ். கரெக்டாக தம்பி? எனர்ஜி டவுட் இருந்தால் தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, கரெக்ட் No, பண்ணிக்கலாம். sir. Okay, under. அப்போ என்ன ஆச்சு பார்க்கலாம். இ பவர் 0 வேல்யூ என்னப்பா, 1. So அப்போ 1 by s தான். இதுவும் 1 by இதுவும் சேர்த்தா 2 டைம் வரும். சார் அது கேன்சல் ஆயிடும் சார். கேன்சல் ஆகும், ரெண்டுமே மைனஸ் கேன்சல் ஆகாது. நானும் அப்படிதான் மாத்தேன், ரெண்டுமே மைனஸ் கேன்சல் ஆகுது. சார் அதான் சார் e power minus 2as மாத்திரலாம் சார் by s. ஆமா ஆமா ஆமா, சரி மாத்திடலாமா. இ பவர் மைனஸ் 2as டிவைட் பை எஸ். அடுத்து என்ன கிடைக்கும், மைனஸ் 2a. கரெக்டா, 2 சரி 2 மட்டும் தான் வரும், ஏ வராது. கரெக்டா, 2 இ பவர் மைனஸ் e power. ரெண்டுமே மைனஸ் பாருங்க, ரெண்டுமே மைனஸ். சார் பவர்ல தான் சார் 2 வரும். பவர்ல அப்புறம் 2 வரும், ரெண்டு மல்டிப்ளை இருந்தா தான் பவர்ல 2 வரும். ரெண்டு அடிஷன் தான் இருக்குது. ஓகே சார், ஓகே சார். அடிஷன் என்னடா அப்படியே, ரெண்டு அடிஷன் தான். இந்த பாருங்க, ரெண்டே சப்ட்ராக்ட் சைடு தான் இருக்கு ரெண்டுக்கு, அதனால தான் மைனஸ் 2 போகும். கரெக்ட்டுங்களா? சரி, எஸ் சார். ஓகே ஓகே சார். அப்போ இது என்ன, இது ப்ளஸ் 1 ஆகும், ப்ளஸ் 1 பை எஸ். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, எஸ் காமன் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், 1 பை எஸ் காமன் எடுத்துட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as எடுத்தாச்சு. கரெக்டுங்களா? இது என்ன ஆகுது, ரெஃபர் பண்ணி பாருங்க. இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎஸ் பிளஸ் 1 ஸ்கொயர். இப்படி எழுதலாமா? டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை சார். இல்லை இல்லை, ஈஸி தானே. எல்லாத்துக்கும் எஸ் காமன், எல்லாத்துக்கும் எஸ் காமன், எஸ் எடுத்துட்டேன். இதை நான் என்ன எழுத போறேன்னா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே ஏவோட வெளியே பார்த்தோன்னா இ பவர் மைனஸ் ஏஎஸும் பியோட வெளியே பார்த்தா 1ன்னு இருக்குது. அதனால அந்த ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இதை எழுதிக்கிறேன். சரியா தம்பி? ஓகே சார். அப்போ எழுதுங்க, 1 பை எஸ் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as இன்ட்டு இது என்ன எழுதலாம், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? டவுட் இருந்தால் கேளு, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இல்லை சார், புரிஞ்சு. அப்போ இது எகெயின் பாரு என்னென்ன ஆகும் பாரு, நம்ம த்ரில்லிங்காக போவோம். எஸ் இன்ட்டு இது என்ன எழுதலாம், எகெயின் 1 ஸ்கொயர் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டுங்களா? எந்த டைமு இது ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ இது வந்து 1 ஸ்கொயர், இங்கே 2 இருக்குனால என்ன பண்ணுறோம், ஹோல் ஸ்கொயர் மாற்றிட்டேன். சரிங்களா? இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஹோல் ஸ்கொயர்னு மாறும். சரியா தம்பி? ஓகே சார். டவுட் இருந்தால் உடனே கேட்டுக்கடா தம்பி. சரி, அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ் இன்ட்டு இது என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ். சரிங்களா? இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா தம்பி? எஸ். ஒரு ஸ்கொயர்டும் இந்த டைம் கட் ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ் இன்ட்டு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ். சரியா தம்பி? ஓகே சார். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 பை எஸ் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ். சரிங்களா? 1 பை எஸ் இன்ட்டு இதை வந்து tan ஹச் ஏஎஸ் பை 2ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படிங்கிற கொஸ்டின் மாதிரி நீ திங்க் பண்ணி சொன்னீங்கன்னா பார்க்கலாம், இல்லை நானே சொல்லிடுறேன். இவ்வளோதான் ரிசல்ட். இதுதான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப்ஆஃப்எக்ஸ், எஃப்ஆஃப்டி பீரியடிக் ரிசல்ட் முடிஞ்சுது. பட் இந்த tan ஹச்எஸ் ஏஎஸ் பை 2 எப்படி போட்டேன் இந்த ஃபார்முலாவுக்கு? இ பவர் ஏஎஸ் பை 2 இல்ல, அதான் நம்ம tan ஹச்சுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்தேன். tan ஹச்எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன், e பவர் x minus e power minus x divided by e power x minus இல்ல e power x plus e power minus x.
ஓகே. So, இந்த எக்ஸுங்கிற இடத்துல ஏஎஸ் பை டூ இருக்கு. பட் இங்க ஒன்று தான் இருக்குது. இங்க ஒன்று தான் இருக்குது. அப்படின்னு என்ன பண்ண சொல்றாங்க? சார் இந்த இடத்துல பாரு ஒன்று தான் இருக்குது. சரி சொல்லிட்டா? இ பவர் ஜீரோன்னு போட்டுக்கலாம். இ பவர் ஜீரோன்னு போடுறத விட இதை வந்து நான் ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்றேன். இது எப்படி ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணா இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூன்னு எடுக்கிறேன். சரிங்களா? ஓ ஓகே சார். அப்போ ஒரு ஒரு இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ என்ன பண்றேன் அப்படியே வச்சுக்கிறேன். இது பாரு இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து என்ன பண்றேன் ரெசிப்ரோக்கலா மாத்தி எல்சிஎம் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கலா மாத்தி எல்சிஎம் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த கான்செப்ட் கீழே போட்டு காட்டுறேன் பாத்துங்க. இப்போ இங்க போட்ட மெர்ஜ் ஆயிரும். கீழே போட்டு காட்டுறேன் பாத்துங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ. கீழே டினாமேட்டர் அதே மாதிரி பண்ணுங்க. 1 பிளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ. கரெக்டாப்பா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு டேம் அப்படியே வச்சுக்கோங்க, இன்னொரு டேமை ரெசிப்ரோக்கலா மாத்துங்க ரெண்டுக்குமே. இந்த டேமை நான் ரெசிப்ரோக்கலா மாத்துறேன், இன்னொரு டேமை நான் அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க, 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ டிவைடட் பை இ பவர் ஏஎஸ் பை டூ. டினாமினேட்டர் அதே மாதிரி ஐடியா, 1 பிளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ டிவைடட் பை இ பவர் ஏஎஸ் பை டூ. இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும், that is equal to e power as by 2 plus minus e power minus as by 2 divided by e power as by 2. இது numerator value. அதே மாதிரி denominator கொண்டு வாங்க, e power as by 2 plus e power minus as by 2 divided by e power as by 2. கரெக்டாப்பா? இது என்ன டவுட் இருக்குதா? சார் அப்ப இந்த e power a minus s by 2 e power a minus s by 2 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன நடக்குது ரிமைனிங், தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎஸ் பை டூ மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ டிவைடட் பை இ பவர் ஏஎஸ் பை டூ பிளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூன்னு வரும். அப்போ இது எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது, tan h ஏஎஸ் பை டூ. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ tan, அப்போ இன்னொரு ஐடியா தெரிஞ்சு உனக்கு, tan h as by 2 எப்படி எழுதலாம் தெரிஞ்சுக்கிட்ட, 1 மைனஸ் இ பவர் as டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் as ன்னு எழுதலாம். ஆர் இ பவர் மைனஸ் இங்க இருக்கும், அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம், இ பவர் மைனஸ் as by 2 மைனஸ் இ பவர் மைனஸ் as by 2 டிவைடட் பை இ பவர் as by 2 பிளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூன்னு எழுதலாம். இது ரெண்டுமே சேம் ஐடியா தான். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே டேரெக்டா நான் ஃபார்முலாவாக போட்டேன். டேரெக்டா ஃபார்முலாவாக போட்டுட்டேன். எனி டவுட் கபிலீஷ்? சார் நோ சார். அப்போ கிளியரா? அப்போ இதுதான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா